நான் கேட்கணும், ஹாப்பியாக யாரும் படிக்கக்கூடாதா, குற்றமா? இந்த ஹாப்பி ஸ்கூலிங்கை நம்ம நடத்தும் போது இந்த ஸ்கூலில் குழந்தைங்க எல்லாமே ஹாப்பியாக இருக்காங்களா, படிக்கவே மாட்டாங்க. நான் கேட்கணும், ஹாப்பியாக யாரும் படிக்கக்கூடாதா, குற்றமா? அப்போ சீரியஸாக தான் படிக்கணுமா? சரி, இன்னொரு கேள்வி கேட்குறேன். இவங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃப் சிரிச்சுக்கிட்டே இருக்காங்க, ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க, இவங்க ஹாப்பியாக இருக்காங்க, ஹஸ்பண்ட் ஒய்ஃப்னா இப்போ சீரியஸ் தான் இருக்கணுமா? ஏன் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் சந்தோஷமாக இருக்கக்கூடாதா? ஒரு அப்பாவும் அம்மாவும் சந்தோஷமாக இருக்கக்கூடாதா? ஒரு வெண்டாரும் ஒரு ஆர்கனைஸரும் சந்தோஷமாக இருக்கக்கூடாதா? ஒரு தாத்தாவும் பாட்டியும் சந்தோஷமாக இருக்கக்கூடாதா? ஒரு தாத்தாவும் பேரனும் சந்தோஷமாக இருக்கக்கூடாதா? ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் சந்தோஷமாக இருக்கக்கூடாதா? வாழ்க்கையே சந்தோஷமாக வாழ்றதாங்க. அப்போ ஹாப்பியாக ஸ்கூல்லேருந்து தானே ஆரம்பிக்கணும். இங்கே தானுங்க விதையை விதைக்கிறோம். அப்போ ஹாப்பி ஸ்கூலிங் இல்லாமல் என்ன ஸ்கூலிங்க கொடுக்க போகிறீங்க? ஹாப்பி ஸ்கூலிங்கன்னா படிக்க மாட்டாங்களாம். அப்போ வேணா ஒன்று வச்சிடலாம், உம்மு ஸ்கூலிங் வச்சிடலாம். எல்லாம் செக்யூரிட்டிலேருந்து உம்முன்னு அப்படி முறைச்சிக்கிட்டே இருப்பாங்க. நல்லா படிச்சிருவாங்களா? எதை எடுத்தாலும் கேலி கிண்டல் தான். 15 வருஷம் நாங்களும் பார்த்துட்டோம். ஹாப்பியாக இருக்கிறதுக்கு தாங்க லைஃப். அந்த ஹாப்பி ஸ்கூலிங் வைக்கிறது நாங்கள் ரொம்ப பெருமைப்படுறோங்க. அந்த ஹாப்பியான கல்வியை கொடுக்குறது எங்கள் குழந்தைங்களும் ரொம்ப பெருமைப்படுறாங்க, அந்த பேரண்ட்ஸும் பெருமைப்படுறாங்க. அந்த கல்வியை ரொம்ப தரமான கொடுக்குறதுனால எங்கள் டீச்சர்ஸ் ரொம்ப 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 பெருமைப்படுறாங்க. இப்போ அதனால் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்குது. இப்போ